வணக்கம். tneducation யூடியூப் சேனல்ல இருந்து அடுத்த பைத்தான் வீடியோ வெளியிடுறோம். அதனுடைய பேர் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். இந்த வீடியோல நம்ம என்ன கத்துக்க போறோம்? நிறைய ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் பைத்தான்ல இருக்குது. அதெல்லாம் எப்படி பயன்படுத்துறது? அதுல முக்கியமா வரிசை முறை கூற்றுகளை எப்படி பயன்படுத்துறது? சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்னா என்ன? வழக்கமா நாம ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தோம்னா அந்த ஒரு ப்ரோக்ராம்ல நிறைய ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அது இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் அது வரிசையா கம்ப்யூட்டர் எக்ஸிக்யூட் பண்ணும். ஆனா சில நேரத்துல அந்த வரிசையை நம்ம மாற்ற வேண்டியிருக்கும். அதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். என்னென்ன கட்டுப்பாட்டு பாய்வுகள் ஃப்ளோ கண்ட்ரோல்லாம் பைத்தான்ல இருக்கு? ஒன்று சீக்வென்சிங், வரிசை முறை. இன்னொன்று பிரான்ச்சிங் ஆர் ஆல்டர்னேட்டிவ், மாற்று அல்லது கிளைப்பிரிவு. மூணாவது ஐட்ரேஷன், பன்முக செயல் அல்லது மடக்கு செயல். முதல்ல நாம சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு பார்க்குறோம். சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா வேற ஒன்றும் இல்லை. இங்கே நிறைய பேர் வரிசையா நிற்கிறாங்க. ஒரு இடத்துக்கு போகணும்னா எல்லாரும் இந்த வரிசைப்படி தான் போகணும். அதே மாதிரி நாம ஒரு வரிசையா நிறைய ஸ்டேட்மெண்ட் ஒரு ப்ரோக்ராம்ல கொடுத்துருக்குறோம். பைத்தான் எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னா ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் ஒன்றுக்கு அடுத்தது ஒரு வரிசையிலே தான் எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ நாம ஒரு உதாரணத்துக்கு ஒரு ப்ரோக்ராமை பார்க்குறோம். இதில் நான் ஒரு எளிமையான ப்ரோக்ராம் டைப் பண்ணியிருக்கிறேன். பிரிண்ட் முருகன், பிரிண்ட் ஆத்தூர் தூத்துக்குடி, பிரிண்ட் ஒரு மொபைல் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம சேவ் பண்ணுறோம். சேவ் பண்ணதுக்கப்புறம் நாம் ரன் பண்ணுறோம். ரன் பண்ணுறதுக்கு இந்த பட்டன். உடனே வலது பக்கத்தில் அதனுடைய அவுட்புட் விடை கிடைக்குது. இதில் 3 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. முதல் வரியில பிரிண்ட் முருகன், ரெண்டாவது வரி பிரிண்ட் ஆத்தூர் தூத்துக்குடி, மூணாவது பிரிண்ட் 9865733514 இருக்கு. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டையும் கம்ப்யூட்டர் வரிசை கிரமமா எக்ஸிக்யூட் பண்ணது. முதல்ல பேரை பிரிண்ட் பண்ணது, அடுத்தால ஊரை பிரிண்ட் பண்ணது, அடுத்தால ஃபோன் நம்பரை பிரிண்ட் பண்ணது. இதுதான் சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்க கம்ப்யூட்டர் ஆர்டரை மாத்தல, வரிசைப்படி பண்ணது. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். மாற்று அல்லது கிளைப்பிரிப்பு அப்படின்னு சொன்னா அல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட். ஏற்கனவே நாம பேசியது போல சில நேரத்தில் நாம வரிசையை மாற்ற வேண்டியிருக்கும். அதை அதுக்கு அல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் பயன்படுது. 3 விதமான அல்டர்னேட்டிவ் அல்லது பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. ஒன்று சிம்பிள் இஃப் எல்ஸ், இஃப் எலிஃப். கடைசியா ஐட்ரேஷன் ஆர் லூப்பிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி இருக்குது. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் அல்லது நிறைய ஸ்டேட்மெண்ட்டை திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நம்ம பயன்படுத்தலாம். இதை நம்ம லூப்பிங் அல்லது ஐட்ரேஷன் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு எல்லா மொழிகள்லயும் 3 லூப் இருக்கும். ஃபார், வைல், டூ வைல். ஆனா பைத்தான்ல 2 இருக்கு. ஒன்னு ஃபார், வைல். இந்த ஐட்ரேஷன் ஆர் லூப்பிங் கன்ஸ்ட்ரக்ட் இதெல்லாம் தனிப்பட்ட வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க. இதனுடைய வலது கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக்